இறை நண்பர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். குறிப்பாக இந்த ஓய்வு நாள் தியானத்திற்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இன்றைய தியானத்தினுடைய செம்பொருள் கடவுளின் மாட்சியை பறைசாற்றும் படைப்பு. மகிமையை பறைசாற்றுகின்ற படைப்பு, அதாவது கிரியேஷன் proclaims glory of God என்ற தலைப்பிலே நாம் சிந்திக்க போகிறோம். சிந்தனைக்கு செல்வதற்கு முன்னதாக தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான ஓய்வு நாள் தியானத்திற்காய் நன்றியோட ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. கடந்த நாள் வரையிலே எங்களை சுகத்தோடும் பலத்தோடும் இம்மைக்குரிய ஆசீர்வாத நன்மைகளோடும் நிறைவாய் போஷித்து வந்ததற்காய் நன்றி பாராட்டுகிறோம். குறிப்பாக இந்த ஓய்வு நாளிலே நாங்கள் சிந்திக்க போகிற சிந்தனையை நீர் ஆசீர்வதியும் சாமி. உமது படைப்புகள் உமது மகிமையை வெளிப்படுத்துகிறது என்ற தலைப்பிலே நாங்கள் சிந்திக்க போகிற சிந்தனையை உம்முடைய அருளாலும் ஆசீர்வாதத்தினால் நிறைவாலும் எங்களை நிரப்பி வழிநடத்த வேண்டுமாய் கேட்கின்ற அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கத்தக்கதான கிருபையால் மீட்பர் இயேசு என்பதை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். காட் பிளஸ் யூ. தொடர்ந்து ஆராதனைக்கு துவக்கமாக கீர்த்தனையிலிருந்து ஒரு பாடலை நாம் பாடுவோம். எல்லோருக்கும் தெரிஞ்ச பாடல், என்னோடு கூட சேர்ந்து பாடுவது என்று சொன்னாலும் நீங்கள் பாடலாம். சர்வலோகாதிபா நமஸ்காரம். நமஸ்காரம் சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். தரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். அவதாரா நமஸ்காரம். ஜெகதி ரட்சகனே நமஸ்காரம். தரணியில் மனுடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம். தரணியில் மனுடர் உயிரடைந்தோங்க தருவினில் மாண்டோய் நமஸ்காரம். நமஸ்காரம். பரமச குருவே நமஸ்காரம். அருவியடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். அருவியடியார் அகத்தினில் வசிக்கும் அரிய சித்தே சதா நமஸ்காரம். தொழிலோனே நமஸ்காரம். மூன்றில் ஒன்றோனே நமஸ்காரம். கர்த்ததி கர்த்தா கருணை சமுத்ரா நித்ய த்ரீகா நமஸ்காரம். கர்த்ததி கர்த்தா கருணை சமுத்ரா நித்ய த்ரீகா நமஸ்காரம். சர்வலோகாதிப நமஸ்காரம். சர்வ சிருஷ்டிகனே நமஸ்காரம். கரை கடல் உயிர்வான் சகலமும் படைத்த
தயபர பிதாவே நமஸ்காரம். தரைக்க உயிர்வான் சகலமும் படைத்த தயபர பிதாவே நமஸ்காரம். நாம் பாடிய இப்பாடல் பரிசுத்த ஆவியை குறித்து பாடுகிறதான ஒரு பாடல். திரியேக கடவுள் என்கிற பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திரியேக கடவுளின் நாமத்தை துதிக்கின்ற ஒரு பாடல். இப்பாடலை கேட்டமைக்காக நன்றி பாராட்டுகிறோம். தொடர்ந்து நம்முடைய தலைப்புக்குள்ளாய் கடந்து போவோம். கடவுளின் மாட்சியை பறைசாற்றும் படைப்பு. இறைவனுடைய மாட்சி, இறைவனுடைய புகழ், இறைவனுடைய மகிமை, இறைவனுடைய கிருபைகளை புகழ்ந்து பாடுவதுதான் மாட்சி. ஆக மாட்சி என்பது பொதுவாக மகிமை என்று சொல்லப்படுகிறது. கடவுளின் மாட்சி என்பது கடவுளின் அழகுத்தன்மை, என் தேவன் அழகாயிருக்கிறார் என்கிற தன்மை, அவருடைய பெருமைகள், என் ஆண்டவர் செய்த புகழ் பெருமை எல்லா காரியத்தையும், அவருடைய அமைதியான தன்மை, அது மாத்திரமல்ல செழுமை, செழிப்பான நிலைமை. என் ஆண்டவர் மக்களுக்காக செழிப்பான நிலைமைகளை சொன்னாரே அவைகள், நிறைவான தன்மை, நிறைவாக அனுபவிக்கக்கூடிய தன்மைகள், அது மாத்திரமல்ல மாண்பு. ஆகவே இந்த மாட்சி என்பது அழகு, பெருமை, அமைதி, செழுமை, நிறை, மாண்பு போன்ற 6 காரியங்களை உள்ளடக்கியதுதான் இந்த மாட்சி என்பது. அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்திலே 17ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்துக்கு கடந்து போவோம். எல்லாருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறார். இந்த கடவுள் யார் என்று கேட்கின்ற ஒரு கேள்விக்கு மிக அழகாக அப்போஸ்தலர் நடபடிகள் புத்தகத்திலே 17ஆம் அதிகாரத்திலே ஒரு நல்ல ஒரு பதில் கொடுக்கப்படுகிறது. இந்த கடவுள் யார் என்று சொன்னார், உலகத்தில் இருக்கிற அனைவருக்கும் ஏற்றத்தாழ்வு இல்லாதபடி, மரம் செடி கொடிகள் என்று இல்லை, அல்லது பரப்பன ஊர்வன நீந்துவன என்பது அல்ல, மனிதர்கள் என்பதல்ல, எல்லாருக்கும் சர்வ சிருஷ்டிக்கும் எஜமான நீரை அழகான பட்பத்தில சர்வ சிருஷ்டியையும் என் ஆண்டவர் தன்வயப்படுத்தி வைத்திருக்கிறார். அவர்தான் இறைவன், அவர்தான் மாட்சியுடையவர், அவர்தான் புகழப்படத்தக்கவர் என்பதற்கு மிக அருமையாக இங்கே சொல்லப்படுகிறது. படிக்க பார்க்கலாம். எல்லாருக்கும் ஜீவனையும், எல்லா மக்களுக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிறவர். இந்த ஜீவன் சுவாசம் இந்த காரியங்கள் நிலைத்திருக்க வேண்டுமானால் நமக்குள்ளதாக காற்று சுவாசித்தல் இருக்க வேண்டும். காற்று சுவாசித்தல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் மரம் செடி கொடிகள் எல்லாம் தழைத்திருக்க வேண்டும். என்று சொன்னால் நம்முடைய சுவாசத்திற்கு காற்று தேவை. தேவன் ஆதியிலே படைத்தார், மிக சிறப்பாக படைத்தார். ஆதியாம் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரத்தில் நீ சொல்லும் பொழுது இந்த படைப்பினுடைய வரலாறு 2 அதிகாரத்தில் சொல்லப்படும். 1ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது ஆதியாகமம், ஆதியாம் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. 1ஆம் அதிகாரத்திலே இயற்கை, கடல், பூமி, ஒளி சுடர்கள் இவைகளெல்லாம் படைத்ததை சொல்லப்படுகிறது. 2ஆம் அதிகாரத்திலே மனிதனை, மனிதனுடைய கடமையை, மனிதனுடைய வேலைகளை சொல்லுகிறார். ஆகவே 1ஆம் அதிகாரத்திலேயும் 2ஆம் அதிகாரத்திலேயும் நாம் ஏற்றுக்கொள்வோமானால் இந்த 2 அதிகாரத்திலேயும் இறைவனுடைய படைப்பு. ஆக இந்த இறைவனுடைய படைப்பு என்பது மகிமையை தருகின்றதாய் காணப்படுகிறது. இன்றைய காலகட்டத்திலே இந்தியாவிலே 33 விழுக்காடு காடுகள் சூழ்ந்திருந்தது, வனப்பகுதியில் சூழ்ந்திருந்தது. அதனால் மிருக ஜீவன்கள் எல்லாம், பறவைகள் எல்லாம் மிக அழகாக பிழைப்பு நடத்தி வந்தது. அது மாத்திரமல்ல, மனிதன் கூட இயற்கையான சுவாசம், புத்தகத்திலே 17ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே சுவாசம் என்பது மிக சிறப்பாக இருந்தது. எல்லாருக்கும் 100% ஆக்சிஜன் கிடைத்தது. எனக்கு அருமையானவர்களே, இந்த 100 விழுக்காடு ஆக்சிஜன் கிடைத்ததுனாலே மக்களுக்கு எந்த விதமான வியாதிகளும் இல்லாதபடி, எந்த விதமான தொந்தரவும் இல்லாதபடி சுபிட்சமாய் வாழ்ந்தார்கள். 33 விழுக்காட்டு காடுகள் நிறைந்த பகுதியாய் இந்தியா இருந்ததினாலே மனிதனுடைய தன்னலம், மனிதனுடைய சுயநலம், நான் எனக்கு என்கிற அகம்பாவம், நான் எனக்கு வேண்டும் என்கிற பேராசை, இந்த ஆசையாலே இந்த 33 விழுக்காடு மிக பரிதாபமாக குறைந்து 21 விழுக்காடாயானது. எனக்கு அருமையானவர்களே, வேதனை வேதனை. சாலையிலே நடந்து கொண்டு போய் கொண்டிருந்தார் ஒரு அருமையான பக்தர்.
அப்பொழுது ஒரு பெரிய கண்டெய்னர் லாரியில அந்த மரங்களை வெட்டி துண்டுகளை வைத்து ஏற்றி கொண்டு வருகிற காட்சியை பார்த்தார். இது வருகிறது, இந்த லாரி வருகிறது. இதற்கு எதிர்த்தாற் போலவே ஒரு லாரி ஊருக்குள்ளே போகிறது, அந்த கிராமத்துக்குள்ளே போகிறது, அந்த நகரத்துக்குள்ளே போகிறது. அந்த லாரி ஃபுல்லா சிலிண்டர் ஏற்றின்னு போறாங்க, ஆக்சிஜன் சிலிண்டர் ஏற்றின்னு போறாங்க. இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். மரத்தை வெட்டி 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 வீழ்த்தி அந்த மரத்தை லாரியில ஏற்றி விநியோகம் செய்கிறான், வியாபாரம் செய்கிறான், வீடுகளை கட்டிக் கொள்கிறான், ஆடம்பரமாய் வாழ்கிறான். ஒரு பக்கம் இப்படிப்பட்ட நிலைமையினாலே இந்த நாட்டிலே ஆக்சிஜன் குறைந்து குறைந்து குறைந்ததினாலே ஆக்சிஜனை சிலிண்டர்களை வரவேற்கிறார்கள். மிக மோசமான ஒரு நிலைமையா இந்த அருமையான ஒரு படம் சித்தரிக்கப்படுகிறது. நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். உடைய சிந்தனைக்கு இந்த காட்சியை நாம் ஒப்படைக்கிறோம். கடவுளின் மாட்சியே பறைசாற்றும் படைப்பு. ஆகவே இந்த படைப்பு உலகிலே இறைவன் படைத்த படைப்பு, சிருஷ்டிப்பு என்பது தேவ மகிமையை வெளிப்படுத்துகிறதாய் காணப்படுகிறது. வெளிப்படுத்தல் விசேஷத்திலே 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்துக்கு நாம் போகும்பொழுது, வெளிப்படுத்தல் 4:11, கர்த்தாவே கர்த்தாவே மகிமையையும் மகிமையையும் கனத்தையும் கனத்தையும் வல்லமையையும் வல்லமையையும் பெற்றுக்கொள்கிறதற்கு பாத்திரராயிருக்கிறீர். நீரே நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். சகலத்தையும், இந்த உலகத்திலே அண்ட சராசரம் என்று சொல்கிறார்களே, ஆகவே இந்த உலகத்திலே படைப்புகள் எல்லாமே இறைவனால் படைக்கப்பட்டது. அதுதான் ஒரு சாதாரண நாட்டு கிராமத்திலே ஒரு பழமொழி சொல்வார்கள், படைத்தான் படைப்பெல்லாம். ஆக படைப்புகள் எல்லாவற்றையும் படைத்தவர் அவர்தான், சர்வ சிருஷ்டிக்கும் எஜமானர் அவர்தான். ஆகவே தான் வெளிப்படுத்தல் 4ஆம் அதிகாரம் 11ஆவது வசனத்துல மிக அழகா சொல்கிறது, நீரே சகலத்தையும் சிருஷ்டித்தீர். இந்த உலகத்திலே நாங்கள் காணுகின்ற காணாதிருக்கின்ற நுண்ணுயிர் கொண்டு பெரிய பெரிய உயிர்கள் வரையிலே நீர் படைத்தது சுவாமி, எல்லாவற்றுக்கும் நீர்தான் அதிபதி என்று சொல்கிறார். அப்படியானால் இந்த படைப்புகள் கர்த்தருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது என்ற தலைப்பு நிச்சயமாய் உகந்ததாய் காணப்படுகிறது. இந்த படைப்புகள் கடவுளுடைய மாட்சியை எவ்விதத்திலே வெளிப்படுத்துகிறது நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவதாக கடவுளின் ஞானத்தை பறைசாற்றுகின்ற படைப்பு. சங்கீத புஸ்தகத்திலே 19ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். கடவுளின் ஞானத்தை பறைசாற்றும் படைப்பு. சங்கீதம் 19:1 படிங்க. வானங்கள் வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. தேவனுடைய மகிமையை, அல்லேலூயா. என கருமையானவர்களே, இறைவன் படைத்த வானம், வானம் உண்டா கடவுள் என்று சொன்னாரே, அண்டவெளி உண்டா கடவுள் என்று சொன்னாரே, வானத்திலே நீந்துகின்ற நட்சத்திரங்கள், வானத்திலே நீந்துகின்ற கோள்கள், இவைகளெல்லாம் அழகாக வான வீதியிலே இருக்கிறது என்று சொன்னால், இந்த நட்சத்திர கூட்டங்கள் எல்லாம் வானத்திலே கிடக்கிறது என்று சொன்னால், ஆண்டவர் படைத்த படைப்பு அவருடைய ஞானத்தை பறைசாற்றுகின்றது. ஞானமாய் படைத்தார். படிங்க. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது. ஆகாய விரிவு ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியை அறிவிக்கிறது. கரத்தின் கிரியைகள் அவர் சொல்ல ஆனது கட்டளையிட நின்றது என்று சொல்கிற வண்ணமாய் அவர் என்னென்ன எப்படி படைத்தாரோ அவைகளெல்லாம் சிறப்பாக செயல்பட்டது. ஒரு விஞ்ஞானி சொன்னார். ஒரு விஞ்ஞானி வானத்திலே பறந்தான் 3 ஆண்டுகள், 1, 2 அல்ல 3 ஆண்டுகள் பறந்தான். பறந்து வானத்தை சல்லடை போல ஜலித்தார். ஜல்லடை எப்படி மணலை ஜலிக்குதோ அது மாதிரி ஜலித்து எடுத்தான். இந்த இறைவன் யார்? இந்த இறைவன் யார் என்று சொல்லி தேடி பார்த்தான். கடைசியா அவன் சொன்னான், எங்குமே இல்லை. இறைவன் எங்குமே இல்லை என்கிற ரகசியம். ஆனால் இந்த வளம் நிறைந்த ரகசியம் என்னவென்று சொன்னார். ஆதியாகமம் புத்தகத்திலே 1ஆம் அதிகாரம் 1 வசனம் படிங்க. 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். நீரின் மேல் அசைவாடி கொண்டிருந்த தேவன், ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்த தேவன் அவர்தான் படைப்பாளர். அனைத்தையும் படைத்தவர் அடுதான். படைத்தவர் வெறுமையாய் படைக்கவில்லை, நிறைவாய் படைத்தார். இல்லாமையாய் படைக்கவில்லை, இருக்கின்றவைகளாய் படைத்தார் என்று பார்க்க. படிங்க 2ஆம் வசனம். பூமியானது அவர் படைப்பதற்கு முன்னதாக, அவர் சீர்படுத்துவதற்கு முன்னதாக இந்த பூமி அவருடைய ஞானத்திற்கு அப்பால் பட்டிருந்ததினாலே வெறுமையா இருந்தது, வறுமையா இருந்தது. எந்த விதத்திலேயும் மனித வாழ்வுக்கு ஏற்புடையதா இல்லை. ஆனால் என் தேவன்
எப்பொழுது இந்த பூமியை தனித்தனியாய், நீரை தனித்தனியாய், ஆகாய மண்டலத்தை தனித்தனியாய் பிரித்தாரோ அங்கேயே கர்த்தருடைய கிருபை மிக அருமையாய் விளங்குகிறது. சங்கீத புத்தகத்திலே 24ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நாம் வாசிப்போம். பூமியும் அதன் நிறைவும். பூமியும் அதன் நிறைவும். ஐயா, இந்த பூமி யாரதோ இல்ல, என் ஆண்டவர் இயேசுவினுடைய கரத்தின் கிரியனாலே படைக்கப்பட்டதான் இந்த பூமி. அதான் சொல்ற பாருங்க, பூமியும் அதன் நிறைவும், உலகமும் அதில் உள்ள குடிகளும். உலகமும், இந்த உலகம் அனைத்து எங்கெங்க மூல முடுக்கல தீவுல எங்கெங்க இருக்குதோ எல்லா உலகத்தில் இருக்கக்கூடிய குடிகளும் கர்த்தருடையது. அல்லேலூயா, கடவுளுடையது. இதுதாங்க கடவுளுடைய ஞானம். ஞானமாய் படைத்தார். யார் யாரை எங்கெங்கே வைக்க வேண்டும் படைத்தார். எந்தெந்த காட்டை எங்கெங்கே வைக்க வேண்டும் படைத்தார். எந்தெந்த மிருக ஜீவன்கள் எந்தெந்த காட்டில் ஜீவிக்க வேண்டும் படைத்தார். எந்தெந்த நீர்வாழ் ஜந்துக்கள் தண்ணீரை உலாவ வேண்டாம், எந்தெந்த கடலையும் பிரித்தார். ஆகவே என் தேவன் நீர்களையும் பிரித்தார், நிலத்தையும் பிரித்தார், கடலையும் பிரித்தார், எல்லாவற்றிலேயும் மனிதனை உலாவிட்டார், மிருகங்களை உலாவிட்டார். ஆகவே இப்படிப்பட்ட கடவுளுடைய ஞானம் மிக உயர்ந்தது. அவருடைய படைப்புகள் எல்லாம் அவருடைய ஞானத்தை வெளிப்படுத்திக் கொண்டே இருக்கிறது. ரோமர் புஸ்தகத்திலே 16ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் கடந்து போகும் பொழுது, தாம் ஒருவரே ஞானமுள்ளவராய் இருக்கிற தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. தாம் ஒருவரே நீதி உள்ளவர், தாம் ஒருவரே ஞானம் உள்ளவர். அதுதாங்க. அப்படியானால் அவருடைய ஞானத்திற்கு முன்னால் இந்த உலக ஞானங்கள் எல்லாம் பணிந்து அடிபணிந்து போக வேண்டியதுதான். என்று சொன்னால் என் ஆண்டவர் தான் நீதி உள்ளவர், என் ஆண்டவர் தான் நீதி உள்ளவர். எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவரை விசாரிக்கும்படி, ஆண்டவரை குற்றத்திலே அகப்படுத்தும்படி ஒரு காசை கொண்டு வந்து கொடுக்கிறதுக்கு முன்னதாக வந்து கேட்கிறாங்க, ராயனுக்கு, நம்ம இந்த உலகத்திலே வசித்து வருகிறோமே, ராயன் அரசனுக்கு வரி கொடுக்கலாமா? அருமையான ஒரு கேள்வி. இவர் எப்படியாவது சிக்கலை மாட்ட வைக்கணும். இவர் ஞானத்திலே சிறந்தோராய் இருக்கிறாரே, ஞானத்தின் அதிபதியாய் இருக்கிறாரே, இவர் ஞானத்திலே குறைவுள்ளவர் என்பதை நாம் மக்களுக்கு வெளிப்படுத்தி காட்ட வேண்டும் என்று சதுசேயரும் பரிசேயரும் ஆலோசனை செய்து அங்கே சொல்றாங்க, ஐயா வரி கொடுக்கிறது நியாயமா? அப்ப ஆண்டவர் ஞானமாய், உங்களிடத்தில் என்ன நாணயம் காசு இருக்கிறதோ அதை கொடுங்கள் என்று சொல்லுகிறார். அதை வாங்கியவுடனே வைத்துக் கொள்ளவில்லை. இந்த நாணயத்தினுடைய சொரூபம் யாருடையது என்று சொல்லுகிறார். இந்திய தேசத்தின் சொரூபம் சிங்கம் பதிக்கப்பட்டிருக்கிறது அப்படி நாணயத்தில். அதே போல இந்த சொரூபம் யாருடையது என்று கேட்கும் பொழுது அந்த அரசனுடைய சொரூபம். அப்படியான ஆண்டு ரொம்ப எளிதா சொன்னார், ராயனுடையது ராயனுக்கு கொடுங்கள், இறைவனுடையதை இறைவனுக்கு கொடுங்கள். அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இதுதாங்க ஞானத்தின் உச்சம். என் ஆண்டவர் ஞானத்தில் சிறந்தவர். 1 கொரிந்தியர் புஸ்தகத்திலே மற்ற உலகத்தின் ஞானங்கள் எல்லாம் அவருக்கு முன்னாடி பாருங்க. 1 கொரிந்தியர் புத்தகத்திலே 3ஆம் அதிகாரம் 19வது வார்த்தைக்கு நாம் கடந்து போகும் பொழுது, உலகத்தின் ஞானம், இந்த உலகத்திலே மனிதர்கள் சம்பாதித்து வைத்திருக்கிற ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமாய் இருக்கிறது. அப்படியானால் இந்த உலக ஞானம் என்பது பைத்தியத்தை தோற்றுவிக்கின்ற ஞானங்கள். ஒருவேளை நான் அதிகம் படித்திருக்கலாம், உயர் படிப்பு படித்திருக்கலாம், வெளிநாடுகளுக்கெல்லாம் சென்று வந்திருக்கலாம், ஆனால் என் தேவனோடு ஒப்பிடும் பொழுது அவர் ஞானம் மாத்திரமே, அவர் மாத்திரமே பறைசாற்றுகின்ற படைப்பு. அந்த அவருடைய படைப்பிலே அவருடைய ஞானம் மிக சிறந்ததாய் காணப்படுகிறது. ஆகவே ஞானம், மற்ற ஞானம் எல்லாம் பைத்தியம் உள்ளதாய் சொல்லுகிறாரே, மற்ற ஞானம் எல்லாம், உலகிய ஞானம் எல்லாம், நாம் சம்பாதித்து வைத்திருக்கிற ஞானம் எல்லாம் பைத்தியமானது. அதனால்தான் நீதிமன்ற புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் பார்க்கும் பொழுது மிக அழகா சொல்றாரு பாருங்க, கர்த்தர் ஞானத்தை தருகிறார். கர்த்தர் தாங்க ஞானத்தை தர்றார். இந்த உலகத்தில் வேற யாராலையும் ஞானத்தை கொடுக்கவே முடியாது. புத்தியை பெற்றுக் கொள்ளலாம், அறிவை பெற்றுக் கொள்ளலாம், புத்தக வாயிலாக, அனுபவ வாயிலாக. ஆனால் ஞானம் மாத்திரமே. ஏன் என்று சொன்னால் சாலமோன் படிக்காவிட்டாலும் அவனுக்கு ஞானம் அருளப்பட்டது. அந்த ஞானத்தை என் ஆண்டவர் மாத்திரமே கொடுக்க முடியும். ஆகவே கடவுளின் ஞானத்தை பறைசாற்றுகின்ற படைப்புகளாய் இந்த படைப்புகள் காணப்படுகிறது. மனிதன் படைக்கப்பட்ட நோக்கம் என்பது இந்த மனிதன் இந்த பூமியை பண்படுத்த வேண்டும். ஆகவேதான் ஆதியாகமம் புத்தகத்திலே 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நாம் கடந்து போகும் பொழுது, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்துக் கொண்டு வந்து, ஏதேன் தோட்டத்திற்கு அழைத்து வந்து அதை பண்படுத்த, சுத்தப்படுத்தி
அதை பண்படுத்தி அதை பாதுகாத்து அதிலே நீ என்ன பண்ண விளைச்சல்களை அனுபவி என்று சொன்னார். எனக்கு அருமையானவர்களே, ஏதேன் தோட்டம் மனிதர்களை சந்திக்க இறைவன் ஏற்படுத்திய இயற்கையான தோட்டம். மோசேயினுடைய அந்த முட்புதரிலே காட்சி தந்தாரே, அந்த முட்புதர் இஸ்ரவேல் மக்களுக்கு விடுதலை கொடுக்க ஏற்பட்ட அந்த செடியானது. யோர்தான் நதிக்கரையில இயேசுவான ஞானஸ்நானம் பெற்றாரே, நதியினுடைய மகிமை. அது மாத்திரமல்ல, சவுலை சந்திக்கின்ற இடம் மின்னல். மின்னல் போன்று ஒன்று வந்தவுடனே சவுல் சடுதியா கீழே விடுகிறானே. அப்படியானால் எனக்கு அருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து இயற்கையோடு இணைந்து காணப்பட்டார். மலை மீது இருந்தார், நதி மீது இருந்தார், படகிலே அமர்ந்து கடலிலே சென்றார். ஆகவே என் இயேசு சுவாமியினுடைய ஞானமானது, கடவுளுடைய ஞானமானது, கர்த்தரின் ஞானமானது பறைசாற்றுகின்ற படைப்பு. இந்த படைப்புகள் எல்லாம் கர்த்தருடைய ஞானத்தை பறைசாற்றிக் கொண்டிருக்கிறது. நீதிமொழி புஸ்தகத்திலே 8ஆம் அதிகாரம். ஆகவே இந்த ஞானமானது கடவுளுடைய ஞானத்தை வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. உலக ஞானங்கள் பைத்தியகார தனமாக இருக்கு. ஆகவே முதலாவதாக நாம் பார்க்கிறோம், கடவுளின் ஞானம் பறைசாற்றுகின்ற ஞானத்தை பறைசாற்றுகின்ற படைப்புகள். இந்த படைப்புகள் எதற்காக படைக்கப்பட்டது என்று சொன்னால், கர்த்தருடைய ஞானத்தை, கர்த்தருடைய அறிவை, கர்த்தருடைய புத்தி கூர்மையை, கர்த்தருடைய ஞானத்தை, கர்த்தருடைய விவேகத்தை பறைசாற்றுகின்ற எல்லா மக்களுக்கும் அவருடைய திறமையை எடுத்து சொல்கின்ற மகா உன்னதமானதாய் இந்த படைப்புகள் இருந்தது. இரண்டாவது, இந்த படைப்பு இறைவனின் மகிமையை, முதலாவது இறைவனின் ஞானத்தை வெளிப்படுத்த படைப்புகள் காணப்படுகிறது. இரண்டாவது, இறைவனின் மகிமையை பறைசாற்ற படைப்புகள் காணப்படுகிறது. வெளிப்படுத்தல் விசேஷத்தில் 21ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் கடந்து போகும் பொழுது, நான் புதிய வானத்தையும் புதிய வானத்தை புதிய பூமியையும் கண்டேன். எனக்கு அருமையானவர்களே, என் ஆண்டவர் இப்படிப்பட்ட சிறப்பான இந்த பூமி, அவர் ஞானத்தால் நிறைந்த இந்த பூமி, அவருடைய சத்தியத்தால் நிறைந்த இந்த பூமி, அவருடைய வல்லமையால் நிறைந்த இந்த பூமி, அவருடைய கிருபையால் நிறைந்த இந்த பூமி மாசுபட்டு விட்டது, தீமையாகிவிட்டது. எப்படி தீமையாகிவிட்டது? மனிதன் பண்படுத்த பராமரிக்க உள்ளே வைக்கப்பட்டான், ஆனால் அவன் வெளியேற்றப்பட்டான். காரணம் என்ன? பாவத்தின் அடிச்சுவடியிலே விழுந்து விட்டான், அதனால் அவன் வெளியேற்றப்பட்டான். இப்படி வெளியேற்றப்பட்ட இந்த பூமியானது பாழ்பட்டு போனது. பாழ்பட்ட பூமியை என் ஆண்டவர் பார்க்கிறார். சிதைந்து போன இந்த பூமியை என் ஆண்டவர் பார்க்கிறார். மீண்டும் அவருடைய மகிமையாலே நிரப்புகிறார். படிங்க. முந்தின வானமும் முந்தின பூமியும் ஒழிந்து போயின. தீமையான பாவ கரைப்பட்டு விட்டது, பாவங்கள் சூழ்ந்து கொண்டது. ஆகவே முந்திய வானம் முந்திய பூமி எல்லாம் ஒழிந்தது. சமுத்திரமும் இல்லாமற் போயிற்று. சமுத்திரமும் ஜலமும் கூட இல்லாம போயிட்டு, ஏன்னா அதுவும் தீட்டாகி போய்விட்டது. யோவானாகிய நான் புதிய எருசலேமாகிய பரிசுத்த நகரத்தை தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி வர கண்டேன். இதுதாங்க இறைவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகின்ற பறைசாற்றுகின்ற படைப்பு. அடுத்ததாக பழைய வானம், பழைய பூமி, பழைய கடல், பழைய ஜலம் எல்லாமே ஒழிஞ்சு போயிடுச்சுங்க. புதிய வானம் பிறந்தது. தூய பிரான்சிஸ் அசிசி என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஊழியர், பிரான்சிஸ் அசிசி என்று சொல்லக்கூடிய ஒரு ஊழியர் இந்த இயற்கையை பார்த்தார். இந்த இயற்கையை பார்த்த இயற்கையெல்லாம் சொன்னார். அவர் சொன்னாரு, 5 நாட்களிலே இந்த இயற்கைகள் படைக்கப்பட்டது. இந்த படைப்பு என்பது முதலாவது ஒன்றும் இல்லாமல் இருந்து வெறுமையாய் இருந்தது. வெறுமையான இடத்திலே ஒரு மனுகுலத்தை தோற்றுவித்தார். வெறுமையான இடத்திலே மரஞ்செடி கொடிகளை தோற்றுவித்தார். வெறுமையான இடத்திலே ஜீவ ராசிகளை உண்டு பண்ணினார். ஆகவே படைப்பின் மகுடமே மனித பிறவி. 5 நாட்கள் எல்லாவற்றையும் படைத்த ஆண்டவர் இறுதியிலே தான் மனிதனை படைத்தார். ஒருவேளை மனிதனை முதலே படிச்சிருந்தா இவனுக்கு ஆணவம் தலை தூக்கிட்டு, என்னுடைய பார்வையில தான் எல்லாமே உருவாக்கப்பட்டது என்று அல்ல, எல்லாவற்றையும் படைத்து மனிதன் கரத்திலே கொடுக்கிறார். கடவுளுடைய மகிமையை பாருங்க, கர்த்தருடைய கிருபையை பாருங்க, கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பாருங்க. கர்த்தர் எல்லாத்தையும் படைச்சிட்டு மனுஷனை என்ன பண்ணாரு சொல்லி, இந்த பண்ணி வச்சுக்க, இதெல்லாம் ஆண்டுகொள், தவறாமல் ஆண்டுகொள். இந்த மனிதன் தன்னுடைய தீமையான நடவடிக்கையினாலே எல்லாவற்றையும் கெடுத்து விட்டான், எல்லாவற்றையும் சீரழித்து விட்டான். அவன் சொல்றான், நான் எங்கெங்க இந்த பிரான்சிஸ் அசிசி என்கிறவர் எங்கெங்கயோ சுத்தினார், வானவெளியெல்லாம் சுத்தினார்,
சுத்தி 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 ஜல்லட போல ஜலிச்சாரு. சுத்திட்டு அவர் கடைசியா என்ன சொன்னாரு சொன்னா, கடவுளின் பிரதிபலிப்பு தான் கண்ணாடி. கடவுளை பிரதிபலிக்கின்ற கண்ணாடி தான் இயற்கை. இந்த இயற்கையில் எல்லாம் கடவுளின் செயல்பாடை, கடவுளுடைய வல்லமையை, கடவுளுடைய ஞானத்தை, கடவுளுடைய மகிமையை பிரதிபலிக்கின்றது என்று சொல்லி பிரான்சிஸ் அசிசி என்கிறவர் தன்னுடைய நூலிலே எழுதுகிறார். என்ன அழகா பாருங்க, இந்த கடவுளினுடைய பிரதிபலிப்பு தான், கடவுளை பிரதிபலிக்கின்ற இந்த கண்ணாடி தான் அருமையான இயற்கை. அப்படியான இந்த இயற்கைகளை எல்லாத்தையும் நாம் இறைவனை பார்க்கிறோம். இயற்கையில் எல்லாவற்றிலும் இறைவனை பார்க்கிறோம். யாக்கோபு புஸ்தகத்தில் 1 அதிகாரம் 10வது வசனம் கடந்து போனால், ஐஸ்வர்யவான் தான் தாழ்த்தப்பட்டதை குறித்து மேன்மை பாராட்ட கடவன். ஏனென்றால் அவன் புல்லின் பூவை போல் ஒழிந்து போவான். ஐஸ்வர்யவான் தாழ்த்தப்பட்டதற்காக வேதனைப்படக்கூடாதா, சந்தோஷப்பட. காரணம் என்னன்னா, கடவுள் தம்மைத்தாமே தாழ்த்தினார், அவருடைய மகிமையை விட்டு இறங்கினார், அவருடைய மகத்துவத்தை விட்டு விலகினார், தன்னை அடிமையின் ரூபமாக ஒன்றுமில்லாதவராக மாறினார். ஏன்றான் சொன்னா, இறைவனுடைய மகிமையை இந்த இயற்கைகள் பறைசாற்றுகின்றது. ஆகவே இறைவனுடைய மேன்மையே என்னடா அந்த தாழ்மைதான். அவர் தாழ்மையாய் பிறந்தாரே அதுதான் மேன்மை, அவர் தாழ்மையாய் பிறந்தாரே அதுதான் மகிமை, அவர் தாழ்மையாய் கடைசி வரையிலே வாழ்ந்தாரே அதுதான் மகிமை. எனக்கு அருமையானவர்களே, இந்த மகிமையை பறைசாற்றுகின்ற படைப்புகளாக நாம் காணப்பட வேண்டும். ஏசியா புஸ்தகத்திலே 43 அதிகாரம் 7வது வசனம் கடந்து போவோம். நான் என் மகிமைக்கென்று சிருஷ்டித்து உருவாக்கி படைத்து என் நாமம் தரிக்கப்பட்ட யாவரையும் கொண்டு வா என்பேன். யாவரையும் கொண்டு வா என்று சொல்லுவேன். என் ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தருடைய நம்மை அவருடைய நாமத்திற்கு என்று படைத்தார், அவருடைய மகிமைக்கென்று படைத்தார், அவருடைய ஞானத்திற்கு என்று படைத்தார். அப்படிப்பட்ட ஆண்டவர் சொல்றாரு, பிறர் கூறும் சிருஷ்டியாக நம்மை படைக்காதபடி தம்முடைய சிருஷ்டியாகவே, அவருடைய சிருஷ்டியாகவே, அவருக்குள்ளதாகவே அடங்கியிருக்கிற சிருஷ்டியாக கடவுள் படைக்கின்றார். அதே 2 கொரிந்தியர்ல 4 அதிகாரம் 7ஆம் வசனம் கடந்து போகும் பொழுது, இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டானதல்ல. ஒப்புக்கொள்றாரு பாருங்க, நாங்கள் அல்ல, அவர்தான். இறைவனுக்கு தான் மகிமை, இறைவனுக்கு தான் ஞானம், இறைவனுக்கு தான் சகலமும். இந்த படைப்பினுடைய அதிகாரமே அவர் கரங்களில் தான். படிக்க பாருங்க, தேவனால் உண்டாயிருக்கிறது என்று சொல்லி விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை, இந்த இயற்கையின் பொக்கிஷங்களை மண்பாண்டங்களில் மண்பாண்டமாகிய எங்களுள்ளே கொடுத்திருக்கிறார். கருமையானவர்களே, எந்த நேரத்தில் உடைப்பாரோ தெரியாது, எந்த நேரத்தில் தட்டினா உடைஞ்சிருமோ தெரியாது. ஆகவே இந்த பொக்கிஷம் என்று சொல்றாங்க. இந்த இயற்கைகளை பொக்கிஷம், இறைவனுடைய மகிமையை பொக்கிஷம். இந்த இறைவனுடைய மகிமை என்பது பறைசாற்றுகின்ற படைப்பு. இந்த படைப்புகள் எல்லாம் அவருடைய மகிமையை பறைசாற்றுகின்றது. அந்த மகிமை எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்திருக்கிறாரே. எப்படி கொடுத்திருக்கிறார்னா, இந்த மண் பாண்டங்களிலே கொடுத்திருக்கிறார். அதனால தான் அவர் ஜீவ சுவாசத்தை ஊதினார். என் தேவன் நம்மை அவருக்கு ஏற்றார் போலவே படைத்தார், அவருடைய உருவாகவே படைத்தார். அப்படிப்பட்ட மனிதன் இப்பொழுது மண் பாண்டங்களிலே அந்த பொக்கிஷங்களை பெற்றிருக்கிறோம். ஆகவே நாம் ஜாக்கிரதையாக வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த இயற்கை செல்வங்களை என்று அழகாய் சொல்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த பகுதியிலே பார்க்கும்போது சங்கீத புஸ்தகத்திலே 73ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் படிப்போம். உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்தி. ஆண்டவர் அவர் கொடுக்கின்ற ஆலோசனைப்படி நம்மை நடத்துறார்களாம். அவர் ஆலோசனை சொல்ற, நீ அங்க போன்றாரு, போனா இங்க எப்படி யோனா மறுதளிச்சு போனா, அப்படி அல்ல. அவர் சொல்றதான் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். படிங்க, உம்முடைய ஆலோசனையின்படி நீர் என்னை நடத்துகிறீர். அதுதாங்க அவருடைய மகிமை. அவருடைய மகிமை என்னன்னா, நான் தனியாக பிறந்து விட்டேன் அப்படி அல்ல, என்னை நடத்துவதும் அவர், என் தந்தையை நடத்துவதும் அவர், என் திருச்சபை நடத்துவதும் அவர், என் கிராமத்தை நடத்துவதும், என் தேசத்தை, என் உலகத்தை, அத்தனை கோடி மக்களையும் நடத்துகின்றவர், வழி நடத்துகின்றவர், ஆலோசனை கொடுக்கின்றவர் அவர். ஆகவே படிங்க, முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். ஆகவே அந்த இறைவனுடைய மகிமையை நமக்கு கொடுக்கின்றார். இந்த இறைவனுடைய மகிமையை நமக்கு கொடுக்கின்றார். முதலாவதாக இறைவனின்
ஞானத்தை வெளிப்படுத்துகின்ற படைப்புகள் என்று பார்த்தோம், பறைசாற்றுகின்ற படைப்புகள் என்று பார்த்தோம். இரண்டாவதாக இறைவனுடைய மகிமையை பறைசாற்றுகின்ற படைப்பு. மூன்றாவதாக இறைவனின் ஆற்றலை, இறைவனின் சக்தியை பறைசாற்றுகின்ற படைப்பு. லூக்கா சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் கடந்து போவோம். அவர் அவர்களை நோக்கி உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். உங்கள் ஐயா, இது நல்ல இந்த நிகழ்ச்சி எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு நிகழ்ச்சி. என் ஆண்டவர் கப்பலின் அடித்தட்டில் கலைப்போடன் தூங்குவார், கதறு முன் சத்தம் கேட்டால் கடல் புயல் அமர்த்துவார். அழகா பண்ணவர். கப்பலின் அடித்தட்டிலே கலைப்போடு என் ஆண்டவன் படுத்து தூங்கி கொண்டிருக்கிறார். அவருக்கு தெரியும் இந்த அமைதியா இருக்கிற கடல் கொந்தளிக்க போகிறது, புயலாக உருவாக போகிறது, சீற்ற வரப்போகிறது என்று சொல்லி அமிதமாய் சீற்றவர். எப்பேரிய போரிலும் ஏற்ற ஆயுதம் ஈவார், எப்பேரிய போரிலும் ஏற்ற ஆயுதம் ஈவார். அழகா பண்ண எப்படிப்பட்டதான பிரச்சனைகளா இருந்தாலும் அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய வல்லமையை என் தேவன், சக்தியை என் தேவன் அவர் வைத்திருக்கிறார், எனக்கும் கொடுப்பார். ஆனால் தான் தாவீது கோலியாத்தை பார்க்கிறான், உயர்ந்தவன், கொடூரமானவன், அசூரன். அப்படிப்பட்ட கோலியாத்தை பார்த்த உடனே அவன் பயப்பட எல்லாம் சொல்றாங்க, இதை போட்டுக்க, அதை போட்டுக்க, இந்த டிரெஸ் போட்டு, எந்த டிரெஸ்ஸும் வேணா, எனக்கு கையில கவன் கல் இருந்தால் போதும். சுழற்றினான், ஒரு கல்லை வீசினான், நெற்றியிலே பட்டது, கீழே விழுந்தான் என்று பார்ப்போம். இதுதாங்க இறைவன் ஆற்றலை கொடுக்கின்றார், சக்தியை கொடுக்கின்றார். இந்த மக்கள் புரியாதபடி அவர்களை போய் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க பாருங்க. உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். உங்கள் விசுவாசம் எங்கே? இவங்க போய் கலங்குறாங்க, ஐயரே நாங்க செத்து போறோமே, உங்களுக்கு கவலை இல்லையா, நீங்க நிம்மதியா தூங்கி இருக்கிறீங்களே சொல்றாங்க. விசுவாசம் இங்க 25 படிங்க மறுபடியும். அவர் அவர்களை நோக்கி உங்கள் விசுவாசம் எங்கே என்றார். உங்கள் விசுவாசம் எங்கே? அப்படியானால் இறைவனுடைய சக்தியை, ஆற்றலை நீங்கள் இன்னமும் கூட உணரவில்லை. ஐயா, 5 அப்பம் 2 மேல 5000 பேர் கொடுத்தாரே, அப்போவாது இந்த ஆற்றலை உணர்ந்து கூடாதா? இல்லையே, உணர்வு இல்லாத மக்களாக இருக்கிறோம். இன்று நாமும் கூட இன்றைய உலகத்திலே உணர்வில்லாமல் அவர் படைத்து கொடுத்திருக்கிற இயற்கைகள் அவருடைய ஞானத்தை வெளிப்படுத்துகிறது, அவருடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, அவருடைய ஆற்றலை வெளிப்படுத்துகிறது. இப்படி இருக்கின்ற இந்த இயற்கையை நாம் சீரழித்துக் கொண்டிருக்கிறோம், பாழ்படுத்திக் கொண்டிருக்கிறோம், பின்வளமாக தள்ளி கொண்டிருக்கிறோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த பூமியானது மனித பாவத்தினால் முள்ளும் குறுக்கும் விளைவித்துக் கொண்டிருக்கிறது. ஆதியிலே நாம் பார்த்தோம், ஆதாம் ஏவாளுடைய தவறிதலினாலே, மீறுதலினாலே ஆண்டவர் சபித்தார் இந்த பூமியை. இனி முள்ளும் குறுக்கும் முளைக்க கடவது என்று சொல்லி காற்றும் கடலும் அடங்கியது. படைப்பை பாதுகாக்கின்ற ஆற்றலை நமக்கு பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் நம்மை சொல்லுகிறார். நாம் இவ்விதமாய் பெற்றுக்கொள்வது ஆற்றல் வெளிப்பட வேண்டுமானால் என் தேவனை நாம் விசுவாசிக்க வேண்டும், என் தேவனை நாம் நம்ப வேண்டும், என் தேவன் பின்னாக செல்ல வேண்டும். நாம் செல்கிறோமா? சங்கீத புஸ்தகத்திலே 147ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் கடந்து போவோம். அவர் நட்சத்திரங்களின் இலக்கத்தை, அவர் வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணுகிறார். எனக்கு அருமையானவர்களே, வானத்தில் இருக்கிற நட்சத்திரங்களை இப்ப வைத்திருக்கிற விதவிதமான மிக நுண்ணிய மைக்ரோஸ்கோப்ல கூட எண்ணிக்க பண்ண முடியல. ஒரு நாள் கண்டுபிடிக்கிறான், ஒரு வருஷம் ஒண்ணு கண்டுபிடிக்கிறான், இங்க இருக்குது இந்த இது அப்படின்னு. ஆனா என் தேவனாகிய கர்த்தர் நட்சத்திரங்களை எண்ணி இருக்கிறார். அப்படியான அவருடைய ஆற்றல், அவருடைய சக்தி போற்றுதற்குரியது. எனக்கு அருமையானவர்களே, அவருடைய ஆற்றல் எவ்விதமாக வெளிப்படுத்துகிறார். நட்சத்திரங்களை பேரெழுதி, நட்சத்திரங்களின் இலக்கத்தை எண்ணி அவைகள் எல்லாருக்கும் பேரிட்டு அழைக்கிறார். அவைகள் எல்லாத்துக்கும் பெயர் வைக்கிறார். இப்பதான் மனுஷன் கண்டுபிடிச்சு இதுக்கு இதுன்னு பேர் வைக்கிறான், இப்படின்னு சொல்றான். இது பால்வீதி மண்டலம் சொல்றான், இதுல 9 கோள்கள் சுத்தி கொண்டிருக்கிறான், அப்படி ஒரு கோள் இல்லைன்ட்டான். இப்படியா சொல்லிக் கொடுக்கிற சூழ்நிலையில என் தேவன் ஆதியிலேயே இறைவனுடைய ஆற்றலை வெளிப்படுத்துகின்ற படைப்புகளை உருவாக்கினார். இந்த இறைவனுடைய ஆற்றல் சக்தியை வெளிப்படுத்துகின்றது. பாருங்க, அவருடைய விரல் பாருங்க. சங்கீதம் புஸ்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 33-4 படிங்க. உமது விரல்களின் கிரியையாகிய உம்முடைய வானங்களையும். இந்த வானத்தை எப்படி ஸ்தாபித்தாரா? விரல்களினாலே ஸ்தாபித்தார். விரல்களின் கிரியையினாலே வானங்களையும், நீர் ஸ்தாபித்த சந்திரனையும், நீர் உருவாக்கிய சந்திரனையும், நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும்போது, நட்சத்திரங்களையும் சொல்றான் பாருங்க. வானத்தை பார்க்கிறேன், நட்சத்திர கூட்டங்களை பார்க்கிறேன்,
நிலவை பார்க்கிறேன், சூரியனை பார்க்கிறேன், அண்டவெளியை பார்க்கிறேன். நான் பார்க்கும் பொழுது மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷனை நீ நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை ஐயா நீங்கள் உயர்ந்தவர், நீங்கள் உயரிடத்தில் இருக்கின்றவர்கள். நாங்களாம் நோ யூஸ் அட் ஆல், நாங்களாம் தாழ்மையானவர்கள், கீழானவர்கள் ஒப்புக்கொள்கிறார்கள். பாருங்களேன், தாவீது அரசன் அழகா சொல்றான், மனுஷனை நினைப்பதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் எம்மாத்திரம். உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைங்களே, ஈடே இல்லையே, உங்களுக்கு இணையே இல்லையே. ஏனென்று சொன்னால் உங்களுடைய ஆற்றல் பெரியது, சக்தி பெரியது. நீங்கள் சொன்ன உடனேயே கடல் அடங்கி விட்டது ஐயா. அமைதலாயிரு என்று சொன்ன உடனே காற்று அடங்கி விட்டது, கடல் கொந்தளிப்பு அடங்கி விட்டது. மக்கள் நிம்மதியா இருக்கிறாங்க, தன்னுடைய பயணத்தை நல்லா தொடங்குறாங்களே. கருமையானுடைய நம்முடைய வாழ்க்கை பயணத்திலே கூட இப்படிப்பட்ட இடி மின்னல் சூழ்ந்த நிலைமை ஏற்படும் பொழுது, துன்பங்கள் சூழ்ந்த நிலைமை ஏற்படும் பொழுது என் தேவன் அங்கே அமைதியை கட்டிடுகிற கடவுளாக இருக்கிறார். ஆற்றலை கொடுத்து அவருடைய சக்தியினாலே, ஆற்றலினாலே, அவருடைய தைரியத்தினாலே நமக்கு அமைதலை கொடுக்க வல்லவராக இருக்கிறார் என்ற நிலைமையில நாம் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட படைப்புகளை மனிதன் பாழ்படுத்திக் கொண்டிருக்கிறார். இதுதான் இன்னைக்கு சப்ஜெக்ட். படைப்புகளை பாழ்படுத்திக் கொண்டிருக்கிற மனிதன் படைப்புகளை புத்துணர்வு பண்ணி, உணர்ச்சி பண்ணி, மிக புதுமையானவர்களாக மாற்றிக் கொண்டிருக்கிறார் இறைவன். பாருங்க, படைப்புகள் ஞானத்தை கொடுக்கிறது, படைப்புகள் மகிமையை பறைசாற்றுகிறது, படைப்புகள் தேவனுடைய ஆற்றலை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஆனால் இந்த மனிதர்களாகிய நாம் சுயநலத்தால் விவசாய நிலங்களை எல்லாம் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு கொடுத்து விடுகிறோம். பணத்திற்கு ஆசைப்பட்டு கொடுத்து விடுகிறோம். நீரூற்றுகளை எல்லாம் அடைத்து விட்டோம். எங்கேயும் ஏரி, குளம், குட்டைகள் இல்லை. காடுகள் எல்லாம் அழிந்து போய், ஆக்சிஜன் குறைந்து போய், மக்கள் நோயாக அவதிப்படுகிறார்கள். ஆகவே இந்த இயற்கை பயனில்லாமல் போய் கொண்டிருக்கிறது. பயனுள்ள இயற்கை, பண்படுத்தும் இயற்கை, மக்களுக்கு உதவி செய்யும் இயற்கை, இறைவனுடைய ஞானத்தையும் இதனுடைய மகிமையும் இறைவனுடைய ஆற்றலையும் பெரிதுபடுத்தி சொல்லிக் கொண்டிருந்த இந்த இயற்கை படைப்பு கெட்டு போய்விட்டது. பாருங்க, ரோமர் புஸ்தகத்தில 8ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் படிங்க. சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு எங்க விடுதலை பண்ணணும்? நீங்களும் நான் தான் விடுதலை பண்ணணும். என் ஆண்டவர் டைரக்டா வந்து விடுதலை பண்ணவே முடியாது. நீங்க தான் மரம் நடணும், நீங்க தான் செடி நடணும், நீங்க தான் கொடி நடணும், நீங்க தான் தண்ணீர் ஊற்றுக்கு பெருக்கெடுத்து போவதற்கான வழிகளை செய்ய வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, சிக்கன வாழ்க்கையில தண்ணீர், இன்னைக்கு தண்ணீரை பாத்தீங்கன்னா ஏகமாக எவ்வளவு மழை பெய்யுது. ஆண்டவருடைய அருளினாலே மழைகள் எக்கச்சக்கமான மழை பெய்கிறது. ஆனால் அந்த மழை நீரை சேமித்து வைக்க முடியாதபடி மனித இனம் தவறிக்கொண்டே இருக்கிறது. மரங்களை வெட்டி வீழ்த்திக் கொண்டிருக்கிறார் சுயநலத்திற்காக. ஐயா, தேவையும் பொருட்டு வெட்டுவது தவறல்ல. தேவை இல்லாதபடி தான் ஐஸ்வர்யனாக மாற வேண்டும் என்பதற்காக தேக்கு மரத்தை, பைன் மரத்தை, செம்மரத்தை வெட்டி வெட்டி வீடு கட்டிக் கொண்டிருக்கிறார்கள். பிறகு விற்று பணக்கார கருமையானவர்களே, நன்றாக யோசிக்கணும் ஐயா. ஒன்றை மாத்திரம் நன்றாக யோசிக்கணும். பாடுபட்டு தேடி பணத்தை நாம் புதைத்து வைக்கிற மாநிலத்தான் இருக்கிறோம். இந்த சொத்துக்கள், நாம் சேர்த்து வைக்கிற சொத்துக்கள் நமக்கு பிறர் யார் அனுபவிப்பது? இந்த கேள்வியை நாம கேட்கிறோம். 21 வசனம் படிங்க. அதே 8ஆம் அதிகாரம் 21 வசனம். அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல கீழ்ப்படுத்தினவராலே மாயைக்கு கீழ்பட்டு இருக்கிறது. அந்த மாயை, உலக மாயைக்கு இந்த மனிதன் மயங்கி கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, மரம் செடி கொடிகளை எல்லாம் வெட்டி வீழ்த்தி விட்டான், காடுகளை அழித்து விட்டான், நீர்நிலைகளை எல்லாம் தூர்த்து விட்டான், மலைகளை பெயர்த்து விட்டான். இப்படிப்பட்ட சூழ்நிலை மனிதனை மோசமான ஒரு நிலைக்கு தள்ளுகிறது. எனக்கு பின் என் பையன், என் மகன், என்னுடைய குழந்தைகள், என்னுடைய பேர குழந்தைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்ற மனிதர்களே, நன்றாக நினைத்து பாருங்கள். இயற்கைகளை சீரமைப்பதுதான் நம்முடைய பொறுப்பு. ஆனால் அதற்கு பதிலாக நாம் சீரழிக்கிறோம். சீரமைப்பதற்கு பதிலாக இயற்கையை சீரழித்துக் கொண்டிருக்கிறோம். சுயநலத்திற்காக, சுய ஆசை பாசத்திற்காக ஒருவேளை நம்ம சொத்து சேர்த்து வைக்கணும் வைக்கிறோம். இந்த சொத்தை அனுபவிக்கிறது கூட நமக்கு பிள்ளைகள் பேரப்பிள்ளை இல்லாமல் போய்விடுகின்ற நிலைமைகள் இந்த இயற்கையினுடைய அழிவினாலே அவர்களுக்கும் ஏற்படும். ஆகவே நன்றாக சிந்தித்து பாருங்கள். இந்த காலத்திலாவது இனிமேலாவது நாம் விவசாயத்தை பெருக்குவோம். நாட்டு மக்களுக்கு நன்மை செய்ய முயற்சி செய்வோம். படைப்புகளோடு இணைந்து போவோம். என் ஆண்டவருடைய மகிமை வெளிப்படுத்துகின்ற, ஞானத்தை வெளிப்படுத்துகின்ற, ஆற்றலை வெளிப்படுத்துகின்ற இந்த இயற்கை எங்கும் தளிர்க்கும்படியாக
பச்சை பசேல் என்ற காட்சி எங்கும் மின்னும்படியான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவோம். அப்படி ஏற்படுத்தினால் மாத்திரமே ரோமர் 8:22 படிங்க. நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் உலகத்தில் ஆண்டவர் படைத்த எல்லா சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து தவிக்கிறது. காரணம் என்ன? மனிதனுடைய பொல்லாத ஆசை, பேராசை, பெருநஷ்டம் என்று சொல்கிறாங்க. இந்த பேராசையின் விளைவு இந்த இயற்கைகள் எல்லாம் என்ன பண்ணுங்களா? பிரசவ வேதனைப்படுகிறது. பிரசவ வேதனை, கர்ப்ப வேதனை, இதை அனுபவிக்கிற அந்த அம்மாமார்களுக்கு தான் தெரியும். இப்படிப்பட்ட கர்ப்ப வேதனை இந்த இயற்கைகள் படுகிறது. காரணம் என்ன? மனிதனுடைய சுயநலம், பேராசை, உந்துதல். ஆகவே இனிமேலாவது படைப்புகளோடு நாம் கடவுளை துதிப்போம். இந்த படைப்புகள், அதாவது சர்வலோகாதிபா நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகள் எல்லாவற்றையும் சிருஷ்டி தவிர நமஸ்காரம். இந்த தரை, கடல், உயர், வானம் எல்லாமே உம்முடையது. உம்முடைய கரத்திலே வாங்கி உமக்கே திரும்ப அளிக்கிறோம். ஆகவே நாங்கள் சுபிட்சமாய் வாழ வேண்டுமானால் இந்த இயற்கைகள் நலமாய் நன்றாய் வளம் பெற்று வாழ வேண்டும். இந்த இயற்கைகள் வாழ வேண்டும் என்றால் என்னுடைய பேராசைகள் தவிர்க்க வேண்டும், என்னுடைய தீமைகள் தவிர்க்கப்பட வேண்டும். இந்த எண்ணத்தோட நாம் இந்த சிந்தனையை முடித்துக் கொள்ளலாம். நன்றாக சிந்திப்போம். எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, இயற்கையை பாழ்படுத்தாதீர்கள், இயற்கையை கோபப்படுத்தாதீர்கள், இயற்கையை சீரழிக்காதீர்கள். உங்கள் பேராசையால் இயற்கையோடு விளையாடாதீர்கள். அப்படி விளையாடினால் நீங்கள் சேர்த்து வைக்கின்ற பணம், நீங்கள் சேர்த்து வைக்கின்ற காரியங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். ஆகவே இயற்கையை பாதுகாப்போம். எம்பெருமான் இயேசுனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிற இயற்கை, எம்பெருமான் இயேசுனுடைய ஞானத்தை வெளிப்படுத்துகின்ற இயற்கை, எம்பெருமான் இயேசுனுடைய ஆற்றலை வெளிப்படுத்துகின்ற இந்த இயற்கையை நாம் பேணி காப்போம். கர்த்தர் வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. தலையில் தாழ்த்தி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நேரத்திற்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் சாமி. நீர் கொடுத்த சத்தியத்திற்காக ஸ்தோத்திரம். குறை உண்டுகள், ஏதாம் இந்த குறைகளை மன்னித்து நிறைவை காணும்படியான கிருபை நீர் தாரும். எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த இயற்கையோடு நாங்கள் இணைந்து வாழ கிருபை தாரும். மீட்பர் இயேசு நிமித்தம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் நம்மை ஒப்படைக்கிறோம். பிதா, குமாரன், தூயாவின் ஆசீர்வாதம், வழிநடத்துதல், தெய்வீக சமாதானம் யாவரோடும், குறிப்பாக செய்தி கேட்ட அத்தனை உள்ளங்களோடும், குடும்பங்களோடும், நண்பர்களோடும் நிலைத்திருக்கு. நிறைவான நிம்மதி ஆசீர்வாதத்தை கட்டிடுவதாக. ஆமீன், ஆமீன். God bless you.